ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி. இந்த மாதம் ஜூலையில் உங்களுக்கு ஒரு சில காரணங்கள்னால உங்களோட எனர்ஜி அதிகமாக வந்துட்டு ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் உங்களோட எனர்ஜி வந்து பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? பைல் சூஸிங்லாம் வந்துட்டு இன்னைக்கு நான் பண்ணலை. எப்பயுமே வந்துட்டு 3 பைல் வச்சு பண்ணுவோம். பட் இந்த டைம் ஜென்ரல் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இனி வரக்கூடிய டேஸில் வந்து அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. லைக் சம்டைம்ஸ் வந்து 3 பைல் வச்சு பண்ணலாம், இல்லை 2 பைல் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜென்ரல் ரீடிங் 1 டைம் ஆவது வந்துட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஜென்ரல் ரீடிங்கிறனால இது உங்களுக்கு வந்து பொருந்தாது, ஷூட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு பொருந்தும், ஓகேங்களா? ஸோ பைல் சூஸிங் மாதிரி தான் வந்துட்டு இதுவுமே இருக்கும். ஸோ இதில் வர்ற மெசேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கைடன்ஸாக வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த மாதம் ஜூலையில் எனர்ஜி எதனால உங்களுக்கு ட்ரெயின் ஆக வாய்ப்புகள் இருக்கு, எனர்ஜி எதனால உங்களுக்கு வந்து போக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது வந்து பார்ப்போம். ஓகே, okay, got 6 of sword. Yes, 2 of sword reverse. You got justice, you got strength, 4 of cups, and reverse card on the ace of wands. Yes, okay. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூலை உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் எனக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக மெசேஜ் வந்தது என்னன்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வந்து ரொம்ப மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்கல்ல, அது ட்ரை பண்ணுறதே வந்துட்டு நிறைய எனர்ஜி எடுக்குது. அதாவது என்டையர் டே ஒரு நாள் ஃபுல்லாவுமே முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனால் அது வந்து கடைசியில் அது வந்து ஒரு பலனை கொடுக்க மாட்டேங்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு மாதமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ஒரு சில பீப்புள் கிட்ட ஒரு சில மக்கள் கிட்ட இருந்து விலகணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதில் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட எனர்ஜி பாதிக்க வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவீங்க. உங்களை மீறி நீங்கள் என்னென்னமோ செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் ஜூன் மந்த் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இந்த ஒரு மாதம் ரொம்ப வித்தியாசமாக இருப்பீங்க. ஒரு சில பேர் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, பட் சம்டைம்ஸ் உங்களை மீறி உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வலிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். உங்களை மீறி நீங்கள் அழுவீங்க, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பாடி ஹீட் பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஒரு சில பேருக்குங்க. ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் ஹெல்த் விஷயத்தில். பாடி ஹீட் அதிகமாக வந்துட்டு வரலாம். ஓவராக வந்துட்டு ஃபோன் இல்லை கம்ப்யூட்டர்ஸ் இது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக இந்த மந்த் வந்து ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால பாடி ஹீட் வரலாம். அண்ட் உங்களோட எமோஷ்னல் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கலாம். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பாடி ஹீட் இஸ் நோ ஜோக். அதில் டெஃபினட்டாக எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ அதே மாதிரி நிறைய வாட்டர் குடிங்க, எப்பயுமே ஹைட்ரேஷனோடு இருங்க, ஓகேவா?
ஆல்வேஸ் எங்கே போனாலும் வந்துட்டு ஒரு ட்ராவலிங் போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை வீட்டிலே உங்களுக்கு வேலை செய்கிற இடம் இருக்குன்னா கூட அங்கேயுமே வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சாப்பிட்ற பழக்கங்கள்லையுமே வந்துட்டு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எப்பயுமே ஒரு ரெகுலராக இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் எடுத்துக்குவீங்க, இப்படி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதம் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணலாம். இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணறேன்னு போய் அது உங்களோட எனர்ஜியை வந்து சம்டைம்ஸ் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாடி ஹீட் விஷயத்தில் வந்துட்டு கவனம். ஓகேங்களா. அசிடிட்டி இஷ்யூஸ் இருக்குங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது என்ன அப்படின்னா ஓவரான ஒரு திங்கிங், ஓவரா யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்கால பத்தின பயம், எதிர்கால பத்தின யோசனைகள்ங்கிறது வந்துட்டு இட் இஸ் காமன். உங்களுக்கு வந்துட்டு காமனா எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இந்த ஜூலை மந்த்ல பாக்குறப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சேலஞ்ச் மாதிரியும் தெரியுது, இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரியும் தெரியுது. ஆனா அதிகமான யோசனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதம் நிறையவே இருக்கும். அதுக்கு வேற யாரோ ஒரு காரணமாவுமே வந்துட்டு கண்டிப்பா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயங்கள்லுமே வந்துட்டு கவனம். ஓகே. பாஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் ஓவரா யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தானா யோசிக்க மாட்டீங்க, மற்றவங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்க வைப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பாடி ஹீட். ஓகே. அண்ட் எனக்கு இன்னொரு மெசேஜ் என்ன தெரியுமா வருது, லைக் நீங்க ஸ்பிரிச்சுவலி, அதாவது உங்களை வருத்திக்கிட்டு நீங்க ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எப்பயும் போல நார்மலா வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவீங்க அண்ட் எப்பயும் போல நார்மலாவே உங்க வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே இருக்கும். பட் ஆனா இந்த மாதம் நீங்க ஏதோ வித்தியாசமா ஏதோ அட்வான்ஸா பண்றேன்னு ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஹெல்த் வந்து கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எது செய்யறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய எனர்ஜி பார்த்துக்கிட்டு செய்யுங்க. இப்போ ஒரு இந்த டைம்ல எனர்ஜி நல்லா இருக்கா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்களா, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கீங்களா, அப்போ நீங்க எதுவுமே செய்யலாம். பட் ஆனா வந்து நீங்க செய்யக்கூடிய டைமே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நீங்க ஆல்ரெடி டயர்டாகி இருக்கிற அந்த டைம்ல தான் நீங்க ஏதாவது ஒன்று போய் செய்யக்கூடாதது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா உங்க எனர்ஜி சேலஞ்ச் ஆகும். யாரு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, யார்கிட்ட அட்வைஸ வாங்குறீங்க, ஒரு ஐடியாவை சொல்றீங்கிறது வந்து ரொம்ப 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 கவனம்ங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதாவது உங்க பார்வைக்கு அது வந்து இந்த மாதம் வந்து கரெக்டுன்னு தோணும். ஆனா அது கண்டிப்பா வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்திலேயாவது பின்னாடி பாதிப்புகள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவனம்ங்க. ஓகே, ஐ டேக் ஒன் மோர். ரெண்டுமே எடுத்துக்கிறேன். பேட்டில் வித் இன் ஃபேஸ் இன்னர் டீமன்ஸ். எஸ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆன்சராகவே வந்திருக்கு. don't be afraid of darkness. There is a light nearby. The greatest war you wage is against yourself. Absolutely. இது ஒரு மேஜரான, இது முக்கியமான ஒரு பாயிண்டாவே இந்த மாதம் வந்திருக்கு. நீங்க வந்து இந்த மாதம் வந்து கோபம் இருக்கும், சண்டை போடுவீங்க. ஆனா நீங்க போடுற சண்டை உங்களுக்குள்ளதான் இருக்கும். மற்றவங்க கூட வந்துட்டு நீங்க சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியான உங்களுக்குள்ளர உங்க இன்னர் செல்ஃபோட சண்டை போட ரொம்ப அதிகம் இருக்கு. இன்னர் கான்ஃபிளிக்ட். எஸ். ஸோ அது கண்டிப்பா வந்துட்டு எனர்ஜிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இது வந்து என்னன்னா இது வந்து உங்களோட பழைய மெமரிஸ், இல்லைன்னா யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல. நீங்க வந்து இவ்வளவு நாளாக உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க.
ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு 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 இலூஷன் மாதிரி, ஒரு கற்பனை மாதிரி உங்களை வந்துட்டு அந்த அந்த ஒரு இதில் கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, see உங்களுக்கு வந்து டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் டார்க்னஸ், தெர் இஸ் அ லைட் நியர்பை. ஓவரா யோசிக்காதீங்க, பயப்பட ஓவரான ஒரு பயம் இருக்கு. அண்ட் இது எதுவுமே வந்துட்டு வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் see லுக் அட் த எனர்ஜி. இது 2 கார்டோட எனர்ஜி மட்டும் பாருங்களேன். நீங்க இந்த 2 இமேஜஸை பாருங்களேன். நீங்க இப்படிதான் வந்து இப்படியே உட்கார்ந்துட்டே யோசிச்சுட்டே இருக்கிறனால தான் உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் வீக்னஸ் எல்லாமே வந்து இருக்கு. பட் see இது பாருங்க, ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்னு விட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். 2 கார்டோடைய எனர்ஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த ஒரு விஷயம்னால உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகும், இந்த ஒரு விஷயம்னால உங்க எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் டான்ஸ் கிளாஸ் போறீங்களா, மியூசிக் கிளாஸ் போறீங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணணுமா, எக்ஸசைஸ்க்கு ஜிம் இது மாதிரி போறீங்களா, டெஃபினட்டா போலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். see கொஞ்சம் சின்ன விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது வந்து பெஸ்ட். எஸ்பெஷலி நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட இன்னர் செல்ஃப் 2 பேருக்குள்ள தான் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ.